I'm not supporting anybody generally. Okay. நான் வந்து trans people-ஐயும் பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்? இன்னைக்கு ஒரு ஊர் இருக்குது, அதுல 50 பொம்பளைங்க 50 ஆம்பளைங்க இருக்காங்க. If they are together for 100 years அது ஒரு நாடாயிடும். 50 ஆம்பளைங்க ஒரு 50 திருநங்கை இல்லைன்னா வேற ஒரு 100 வருஷத்துல it's going to be சுடுகாடு. பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. இந்த LGBTQ-ல வந்து நீங்க உங்களை வந்து பெண்ணா மனதார நீங்க உணர்ந்தனா போதும் அப்படின்றாங்க. சாயந்தரம் ஆனா உணர்ந்துட்டீங்கன்னா அவங்க ரொம்ப ஆங்கிரியா அக்ரெசிவ் ஆயிட்டாங்கன்னா அவங்க துணியெல்லாம் அவுத்துருவாங்க அப்படின்ட்டு. அதோட ஒரு மேஜர் காரணமே என்னன்னா, அப்போ வந்து தாயமா கைன்னு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, அந்த கத்தி வச்சு அவங்களே இது பண்ணுவாங்க. ஸோ லைக் 2 குழி வச்சிருப்பாங்க, ஒன்று 3 அடி ஒன்று 6 அடியில். இந்த மேல் ஆர்கன் மாத்திரம் அது உள்ள போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க வரலன்னா அந்த 6 அடியில் போட்டு போயிடுவாங்க. ஸோ நான் ஈஸ்ட்ரஜன் ஷாட் போடும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக யூரின்லேருந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ஆசையாக இருந்துச்சு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. இந்த வாழ்க்கையில் வந்துட்டோம், உலகத்துல எல்லாரும் போயிடுச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஓப்பனிங்லேயே நான் சொன்னேன் ப்ரைட் மந்த். ஸோ ப்ரைட் மந்த் அப்படின்னு இருக்கும்போது ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் யூ சோ மெனி கொஸ்டின்ஸ். டில் டேட் இன்னுமே வந்து ஒரு டிரான்ஸ் விமன் டிரான்ஸ்ஜெண்டர் பற்றின வந்து கிளியர் கட் ஐடியா வந்து நிறைய பேருக்கு வந்ததே இல்லை. அது வந்து நிறைய மித் இருக்கு, ஃபேக்ட்ஸ் இருக்கு, அது வந்து தெரியவும் தெரியாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஜஸ்ட் அப்படியே ரீவைன் அண்ட் டேக் யூ லைக் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஜெண்டரில் இருந்திருப்போம், அதுக்கப்புறமா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு இருந்திருப்பீங்க. வேர் இட் ஆல் ஸ்டார்டட், அது எந்த வருஷத்துல? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி ப்ரைட் and people those who support also happy Pride. So adanal yeah, very nice. And Pride is all about LGBTQ+. Okay, so LGBT varaikku enakku theriyum, adukapra enakku theriyadu. So நம்ம தப்பான இன்ஃபர்மேஷன் நம்ம சோஷியல் மீடியால கொடுக்க கூடாது. So LGBT, so L is lesbian, G is gay, B is bisexual, T is transgender. So இந்த transgender மக்களுக்குள்ள வந்து trans women, trans men ரெண்டுமே சேருவாங்க. And intersex also. So people those who are born அவங்க பிறப்பிலேயே ஆண் உறுப்பும் பெண் உறுப்போட சேர்ந்து இருந்திருப்பாங்க. அவங்க they are called intersex. So இது T ல சேர்றது. Okay, so L is lesbian, a woman likes another woman. So ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு பிடிக்கும். அண்ட் கே இப்போ அதை வந்து ரொம்ப புரிதல் அதிகமாகவும் ஆயிடுச்சு. அண்ட் அதை பற்றி ரொம்ப லைக் கேலி பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, லெட்ஸ் ஜஸ்ட் கீப் திஸ் லிட்டில் டவுன். ஓகே, ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் எனிபடி ஜென்ரலாகவே. நான் வந்து டிரான்ஸ் பீப்புளையும் பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் டிரான்ஸ் ஆகுறீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கும், நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கும், அப்படி டிரான்ஸ் ஆகுங்க. பிகாஸ் என்னோட ஜேர்னி இஸ் அபவுட் சம் 12-13 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 12-13 இயர்ஸ்ல நான் வந்து நிறைய விஷயம் நார்மல் பயாலஜிக்கல் உமன் பயாலஜிக்கல் மென் ஃபேஸ் பண்ணதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இஃப் யூ வாண்ட் டு பிகம் லைக் திஸ் அன்டில் அண்ட் அன்லெஸ் உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்கும். அது வரைக்கும் காம் டவுன் ஃபார் சம் டைம், எஜுகேட் ஆகுங்க, படிங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் பேசிக் திங் தட் ஐவ் லேர்ன்ட். இன்னைக்கு ஒரு ஊர் இருக்குது, அதில் 50 பொம்பளைங்க 50 ஆம்பளைங்க இருக்காங்க. இஃப் தே ஆர் டுகெதர் ஃபார் 100 years அது ஒரு நாடாயிடும். பட் ஒரு 50 ஆம்பளைங்க ஒரு 50 திருநங்கை இல்லைன்னா வேற ஆர் த சேம் செக்ஸ் ஒரு 100 வருஷத்துல இட்ஸ் கோன் பி சுடுகாடு. ஓகே, ஸோ நான் என்ன சுத்தி இருக்க உலகத்தை அந்த மாதிரி எடுத்துட்டு வர விரும்பல. பட் அட் த சேம் டைம் ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடிஸ் லவ், எவ்ரிபடிஸ் ஃபீலிங்ஸ், அதெல்லாம் ஐ ரெஸ்பெக்ட். ஸோ லைக் ஹவ் அமெரிக்காவில் இப்போ சொன்னாங்க, யூனோ 2 ஜெண்டர் தான் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நான் அதை ஒரு ப்ராப்ளமாகவே எடுத்துக்கல. நான் என்ன உமனை தான் கன்சிடர் பண்றேன். நான் என்ன ஒரு டிரான்ஸ் கேட்டகரிகள் கூட நான் என்னைக்குமே எடுத்துக்கல. கர்ப்பப்பை இல்லாத ஒரு பெண், அவ்வளவுதான். யூட்ரஸ் இல்லாத ஒரு பெண் தான் நான் என்னைக்குமே எடுத்துக்கிறேன். ஐ வாண்ட் பி அட்ரெஸ்ட் லைக் தட் ஒன்லி. ஐ வாண்ட் பி அட்ரெஸ்ட் உமன் ஒன்லி. ஸோ நான் எனக்கு பீரியட்ஸ் வருதா இல்லையா, என்னால் குழந்தை பெற்றுக்க முடியுமா இல்லையா, தட் இஸ் மை ப்ராப்ளம்.
என்ன நீங்க வெளியில உமனா அட்ரஸ் பண்ணா போதும். ஓகே, அண்ட் எனக்கு லாலையும் நிறைய பிரச்சனை இந்த LGBTQல வந்து நீங்க உங்களை வந்து பெண்ணா மனதார நீங்க உணர்ந்துனா போதும் அப்படின்றாங்க. சாயந்தரம் ஆனா உணர்ந்துட்டீங்கன்னா ஸோ அதனாலதான் நீங்க மேல் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுமா ஃபீமேலா இல்ல உங்களுக்குன்னு தனியா ஒன்று புதுசா மேல கிரியேட் பண்ணவா அப்படின்லாம் கேட்கறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா இஃப் யூர் trans woman become trans woman, ஓகே, if you're a trans man become trans man. ஸோ நான் வந்து காலையில் ஒரு மாதிரி இருப்பேன், ஈவினிங் ஒரு மாதிரி இருப்பேன்னா that's going to spoil the whole entire community. புரியுது Yes. புரியுது. ஸோ அதனால ஸோ LGBTQ+ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் ஜூன் மாத்திரம் தான் இந்த ப்ரைட்லாம் கிடையாது, இட்ஸ் த ஹோல் திஸ் திங். ஸோ லவ் இஸ் ஆல்வேஸ் லவ். த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியா ஜாலியா வாழுங்க. And also at the end of the day everybody are humans. Exactly. So நீங்க ரீப்ரொடியூஸ் பண்றீங்களா இல்ல கல்யாணம் பண்றீங்களா இல்ல நீங்க அந்த பேட்டர்னுக்குள்ள வரீங்களா அதெல்லாமே அவங்களோட இஷ்டம். of course இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க லைக் கர்ப்பப்பை இல்ல, எனக்கு வந்து menstrual cycleலாம் இல்ல அப்படின்ட்டுலாம் இருந்தாலுமே அது ஒரு மித்தினோட ஒரு கேள்வின்னு வச்சுக்கலாமே. ஏன்னா இது ஒரு டிரான்ஸ் விமனுக்கு வந்து இருக்கா இல்லையா, அவங்கனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது லைக் யூ தாட் திஸ் ஷுட் ஹேப்பன் அப்படின்னு இருந்தீங்களா இல்ல நோ எப்படி, வாட் ஆர் யுவர் மைண்ட் செட், அதை நான் கேட்கணும். ஓகே தீபிகா, பியூட்டிஃபுல், ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேள்வி நீங்க கேட்டதுக்கு. ஸோ டிரான்ஸ் பீப்புள் பத்தி ஒரு பின்பம் இருக்கு எப்பவுமே, அவங்க ரொம்ப ஆங்கிரியா அக்ரெசிவ் ஆயிட்டாங்கன்னா அவங்க துணியெல்லாம் அவுத்துருவாங்க அப்படின்ட்டு. அதோட ஒரு மேஜர் காரணமே என்னன்னா இப்போ இருக்கிற மாதிரி மெடிக்கல் சப்போர்ட் அப்போ இல்லை. ஸோ எப்படின்னா லைக் அவங்களுக்கு உள்ள எல்லா ஆசையும் இருக்கும் that they want to become women. பட் அவங்க சுற்றி சூழ்நிலை சந்தர்ப்பம் இதெல்லாம் கையில் காசு இருக்காது, இப்படி ஒரு சர்ஜரி பண்ணுற ஒரு விஷயமே இருக்குன்னு தெரியாது. பட் அவங்க தன்னை பெண்ணை தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அப்போ கேலி கிண்டல் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அந்த கேலி கிண்டல் வந்து ஒரு டைமுக்கு மேலே ஆங்கர் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆங்கரில் தான் அவங்க வந்து லைக் எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்க என்ன இருக்குன்ட்டு, நாங்களும் உமன் தான் அப்படின்ட்டு. அண்ட் அப்போ வந்து தாயமா கைன்னு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, அந்த கத்தி வச்சு அவங்களே இது பண்றது. ஆமா, அது இப்போ லைக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ லைக் 2 குழி வச்சிருப்பாங்க, ஒன்று 3 அடி ஒன்று 6 அடியில. ஸோ அந்த 3 அடியில அவங்களுக்கு பண்ணி அவங்க உயிரோட வந்துட்டாங்கன்னா அந்த மேல் ஆர்கன் மாத்திரம் அது உள்ள போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க வரலன்னா அந்த 6 அடியில போட்டு போயிடுவாங்க. இது வந்து எல்லாரோட பெர்மிஷனோட அவங்க எல்லாரும் சேர்ந்திருந்து அவங்க குரு இப்படிலாம் சேர்ந்திருந்து இதுதான் பண்ணது. அண்ட் அவங்க பண்றவங்க வந்து ஒரு 400-500 பேர் பண்ணிருப்பாங்க. அதுல 1-2 இந்த மாதிரி ஆகலாம். ஸோ நான் வந்து இதுல லைக் சொல்ல வர்றது என்னன்னா அப்போ அவங்க எவ்வளவு உமன் ஆகணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. இதுல உயிரே போனாலும் இப்ப நாங்க ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வராட்டி கூட பரவாயில்ல பொம்பளையா இருந்தா போதும்னு நினைக்கிறோம். பட் அவங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருந்திருக்கும் அதுல, ஸோ லைக் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஆரம்ப காலத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. ஓகே, ஆரம்ப காலத்துல வந்து ஓகே நம்ம இப்போ பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் பண்ணிடுவோம், வெஜைனோபிளாஸ்டி பண்ணிடுவோம், ஓகே எல்லாமே சூப்பர் வெரி நைஸ். பட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம வயிற்றுல குழந்தை சுமந்து பெற்றாதான் நம்மளுக்கு தெரியும் வாட் இஸ் தி பெயின் அப்படின்ட்டு. அண்ட் இந்த 10 months இவங்க எல்லாருமே கோ த்ரூ பண்றது இஸ் பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஓகே, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதெல்லாம் எனக்கு ரொம்ப ட்ராமடைஸ்டாக இருந்துச்சு இந்த பிகினிங்ல. அண்ட் ஆல் திஸ் பீரியட்ஸ் திங் ஆல் தட் ஹேப்பனிங் அரவுண்ட், நான் அப்போ எக்ஸ்ட்ராவா ஹார்மோன் எடுத்துட்டு இருப்பேன். ஓகே, ஸோ நான் ஈஸ்ட்ரஜன் ஷாட் போடும்போது அது வந்து மந்த்லி 600 mg தான் போடணும். பட் நான் வீக்லி 600 mg போடுவேன். ஸோ தட் இன்னும் நம்ம லைக் அது குட்டி குழந்தைல அந்த மாதிரி. பட் ஆனால் அதை நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு கோ டு தி டாக்டர் அண்ட் லைக் டூ இட். ஓகே, ஸோ நான் ஒரு 15 years முன்னாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அப்போ இந்த டேப்லெட் இந்த இன்ஜெக்ஷன்லாம் ரொம்ப யூ ஷுட் கோ டு தி டாக்டர் மாதிரி இல்ல. ஓகே, நான் எப்படி சொன்ன சர்ஜரி இல்லைன்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு விஷயம். ஸோ அதனால அப்படி பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா யூரின்ல இருந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். எஸ், ஸோ லைக் நான் ஈஸ்ட்ரஜன் நிறைய எடுக்கிறதுனால நான் அதை வந்து பேடெல்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐயோ எனக்கு வந்து வயிறு வலிக்குது, என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு மூட் ஸ்விங்ல இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆஸ் டே பாசஸ் நான் வந்து ஒரு காலகட்டத்தில் நினச்சது எதுவுமே இப்போ வேண்டாம், நம்மளுக்கு நம்ம இருந்தால் போதும், நம்மளோட இது அப்படியே முடிஞ்சிருட்டும், நம்ம இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு இல்லை 40 பேருக்கு நல்லது பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இந்த மாதிரி வரணும்னு ஆசை இருந்துச்சு, எனக்கு ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ஆசையாக இருந்துச்சு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. பட் இப்போ அதெல்லாம் ஒரு 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆசைலாம் இருந்தது எனக்கு. பட் தென் நான் அதுக்கப்புறம் நினச்சி பார்த்தது யோசிச்சது எல்லாமே என்ன இருந்தாலுமே அந்த மென் உமனோட அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, அந்த அக்செப்டன்ஸ் வரவே வராது, வாய்ப்பே கிடையாது.
நீங்க என்ன ஐ லவ் யூ சொல்லலாம், 7th cloud 8th cloud என்ன வேணா சொல்லலாம். இது வந்து பர்சனலா ஃபீல் பண்ணது. இது வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணும்போது தண்ணியை ரொம்ப புட் டவுன் பண்ணிப்பாங்க. பட் டோன்ட் புட் யுவர் செல்ஃப் டவுன், யூனோ யூ ஷுட் பி வெரி ஹாப்பி. நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணணும். எஸ், ஐ ஹவ் சீன் பர்சனலி men women dying each and every day in their daily life. Let there be marriage, let there be college, let there be Anything, whatever, yeah. whatever, okay. அதுக்கு எவ்வளோ பரவாயில்ல. புரியுது. யா இந்த வாழ்க்கையில வந்துட்டோம், உலகத்துல எல்லா உறவும் போயிடுச்சு. ஓகே, அது ஒன்று தான் தவிர மிச்சம் எல்லாம் ஓகே தான். ஆல் குட். காட்ஸ் சைல்ட் ஆயிடுனா நம்ம ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இதெல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி எல்லாத்தையுமே உடைக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இங்கே பாண்ட் டு வின் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க டிரான்ஸ் பீப்புளுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ சின்ன வேலையிலேருந்து இட்லி கடையிலேருந்து பெருசாக ஏஎம்இ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் வரைக்கும் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் பியூட்டிஃபுல்லாக போகுது. ஸோ இந்த பெக்கிங் செக்ஸ் ஒர்க் எல்லாமே உடையும், இன்னும் கொஞ்ச நாள் உடஞ்சிரும் எல்லாம் ஒட்டுமொத்தமாக. ஸோ அதனால அது ஒன்று மாத்திரம் தான். அதனால தான் நான் உங்ககிட்ட ஆரம்பத்தில் சொன்னேன், யூனோ ஐ மீன் லைக் நாங்கள் யாருமே சாய்ஸாக பண்ணுறதே கிடையாது. பட் இருந்தாலும் ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் நாள் போக போக when I saw the earth, revolving on something else நினைக்கும் போது என்னால் அந்த சுத்த மாற்ற முடியாது. that's a very big thing. ஸோ என்னால் முடிஞ்ச குட்டி ஒரு விஷயம். நான் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தவங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு குழந்தை என் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்துருச்சு. அது வரைக்கும் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரிபடி. அது உங்க எல்லாரோட பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. எஸ். பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.